கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 51 சங்கீதம் 16 வசனம். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது இப்படி எழுதுகிறார். பலியை நீர் விரும்புகிறதில்லை, பலி செலுத்துவதை நீங்க விரும்புறதில்லை, அதுக்கு பதிலாக நீதியும் நியாயமும் செய்வதே நீர் விரும்புகிறீர். ஒடுக்கப்பட்ட ஜனங்களை ஒடுக்கக்கூடாது என்பதில் நீர் கவனமாக இருக்கிறீர். எல்லாரும் உம்மால் உண்டாக்கப்பட்டவர்கள். தேவனுடைய பிள்ளைகளை, இதை செஞ்சுட்டு நான் பலியை செலுத்தினா எனக்கு சரியாயிரும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு வரக்கூடாது. காணிக்கை கொடுத்து கர்த்தரை சரி பண்ணிடலாம், லஞ்சம் கொடுத்து கர்த்தரை சரிப்படுத்தி விடலாம் என்கிற எண்ணம் எங்களுக்கு வரக்கூடாது என்பதை ஆண்டவரே இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளை, தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. அப்போ தகன பலி என்றால் ஆடுகள் மாடுகள் இது மாதிரி சில காரியங்களை செஞ்சு நம்ம கடவுளை சந்தோஷப்படுத்தலாம் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சந்தோஷப்படுத்த முடியவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை, வசனம் ரொம்ப அற்புதமாய் சொல்லுகிறது. நீர் விரும்புறதும் இல்லை, நீர் பிரியப்படுறதும் இல்லை. பார்த்தீங்கன்னா ரெண்டே எழுதுறாங்க. நீர் பிரியப்படுறதும் இல்லை, நீர் விரும்புகிறதும் இல்லை. அப்போ என்ன விரும்புகிறாரு? அதுதான் கீழே வசனம் சொல்லுது. தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. நொறுங்குண்டு போய் நின்று தேவனேன்னு நின்னா கர்த்தர் இறங்கிடுவார், புறக்கணிக்க மாட்டாராம். அப்படிதான் பைபிள் சொல்லுது. தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி. தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணி. நான் நொறுங்குண்டு வந்திருக்கிறேன், நான் நறுங்குண்டு வந்திருக்கிறேன். எனக்கு ஒருத்தருமே கிடையாது, எனக்கு யாரும் ஃபேவர் பண்ண மாட்டாங்க, எனக்கு 10 பைசா யாரும் உதவி செய்ய மாட்டாங்க, இந்த உலகத்துல உங்களை தவிர எனக்கு யாருமே கிடையாது சுவாமின்னு சொல்லி சாஷ்டாங்கமாய் நாம் விழுவோம் என்று சொன்னால் தேவன் நம்மளை புறக்கணிக்க மாட்டாராம். அது வெறும் உதட்டில் சொல்லக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, இருதயத்தில் சொல்லணும், இருதயத்தில் இருந்து வரணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். சிலர் இந்த தப்பு பண்ணிட்டோம்ல, அது காணிக்க கொடுத்தா சரியாயிரும், அது சர்ச்சைக்கு இதை வாங்கி கொடுத்தா சரியாயிரும், ஊழியக்காரனுக்கு இதை கொடுத்தா சரியாயிரும். அப்படி இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நீதி, நேர்மை, நியாயம், பரிசுத்த ஆவியில் உண்டாகும் சந்தோஷம், கர்த்தரை தேடுறது, கர்த்தரோடு வாழ்வது, கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருப்பது, இதைத்தான் தேவன் விரும்புகிறார். தேவனை அறிகிற அறிவில் நம்ம வளரணும் கர்த்தர் விரும்புகிறார். நொறுங்குண்ட ஆவியோட போங்க, நறுங்குண்ட இருதயத்தோடு அவரை போங்க. உங்களை புறக்கணிக்க மாட்டார், புறக்கணிக்க மாட்டார். உங்களுக்கு எங்கே இருந்தால் பணம் வர வேண்டி இருக்கா, நொறுங்குண்ட ஆவியோட அவர்கிட்ட போங்க. நம்ம நீதி நேர்மை வச்சு அவர்கிட்ட போக முடியாது. தேவனுடைய பிள்ளைகளை அப்போ உதவி செய்வார். ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்திடுவோம்ப்பா. தகன பலி உமக்கு பிரியமானது அல்ல. அதனால நாங்கள் உங்களை சந்தோஷப்படுத்தியே வாழ எங்களுக்கு உதவி செய்யும், உங்களையே நோக்கி பார்க்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.